எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 350 400 கிராமங்கள் இருக்கிறது. நான் ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்து குறை கேட்டோம்னா கூட வருஷத்துக்கு அந்த கிராமத்துக்கு நான் ஒரு முறை தான் போக முடியும். ஓட்டு கேட்க வரீங்க, அடுத்த முறை ஏன் வரல? எல்லா நாளும் கிராமங்கள் போயிருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஒரு கிராமத்துக்கு நம்மளால போக முடியும். தமிழக சட்டமன்றத்தில் தொகுதி சீராய்வு மறு சீராய்வு பற்றிய ஒரு விவாதம் எழுந்தது. அதுல பாத்தீங்க என்றால் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. அதற்கப்புறம் தொகுதி மறு சீராய்வு செய்யும் பொழுது நமக்கு அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கருத்தை தான் சொல்லி இருந்தாங்க. மறுசீராய்வு செய்யும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏத்த மாதிரி மறுசீராய்வு செய்தா தென்னக மாநிலங்கள்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அது நிஜமாவே கவலைக்குரிய விஷயம் தான். ஏனென்றால் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் என்ற அந்த ஒரு விஷயத்துல தென் மாநிலங்கள் ரொம்ப தென் மாநிலங்கள்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்திருக்கிறது. ஆனா எப்படி TFR சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு ஒன்று இருக்கு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா, தமிழ்நாடுல 0.6 0.7% தான். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கும் கம்மி என்ற மாதிரி. அதுவே வட மாநிலங்கள்ல TFR டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 3.5%. அதாவது 3 குழந்தைகளுக்கும் மேல ஒரு குடும்பத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் என்ற அந்த கணக்கெடுப்பு படி பாத்தீங்கன்னா தென்னக மாநிலங்களில் குறைவான பாப்புலேஷன் இருக்கிறதாகவும், அதனால அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களுடைய எண்ணிக்கை ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது கம்மியா இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல கடந்த முறை டிஸ்கஷன் வரும்போது நம்முடைய இந்திய மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாரு, எந்த மாநிலம் பயப்பட தேவையில்லை, அக்ராஸ் த போர்டு 50%, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, யூபியா இருந்தாலும் சரி, பீகார், மகாராஷ்டிரா யாரா இருந்தாலும் சரி 50% அவங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் நமக்கு அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அதாவது நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு மாண்புமிகு பேரவை அப்படின்னு சொல்றோம். மாண்புமிகு பேரவைனா அந்த பேரவையில உட்காந்து நம்மளால ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்ல முடியாது. அந்த மாண்புமிகு பேரவையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா எல்லாருக்குமே 50% அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி கொடுப்போம்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அதை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி 50% அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 40 பாதி 20ன்றது கணக்குல பாத்தீங்கன்னா 59 எம்பிங்க வருவாங்க. 59 எம்பிங்க வந்தாங்கன்னா இந்த சட்டத்தோடய சேர்த்து இன்னொரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. 33% மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எல்லா மன்றங்கள்லயும். அப்படி பாத்தீங்கன்னா 20 பேர் மகளிர் எம்பிக்கு வருவாங்க தமிழ்நாடுக்கு. நீங்க எம்பியை மட்டும் பார்க்காதீங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 234 இன்னைக்கு இருக்கிறோம், பிளஸ் அதுல பாதி % 50% 117 எம்எல்ஏக்கள் அதிகமா வருவாங்க. அந்த 117 எம்எல்ஏக்களும் மகளிர் எம்எல்ஏக்களா இருப்பாங்க, மகளிர் சட்டமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்க. ஏன்னா 1/3 அதானே அர்த்தம். அப்ப 351 எம்எல்ஏக்களும் அதுல 117 பெண் எம்எல்ஏக்களும் தமிழ்நாட்டில் வருவாங்கன்றதுதான் இதோட அர்த்தம். ஏன்னா டெல்லியில எது நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். டெல்லியில 50% அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலத்துக்கும் எம்பிக்கள் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில அதே போல 50% எல்லா எம்எல்ஏக்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்கன்றதா அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாங்க எல்லாம் இங்க இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய தொகுதியில சராசரியா 2.5 லட்சம் பேரு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனா 0ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அது ஒரு 75,000 50,000 பேர்னா 3.25 லட்சம் பேர்ல இருந்து 3.5 லட்சம் பேர்
நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்க வந்திருக்கிறோம். 3.5 லட்சம் பேருடைய குறைகளையும் நான் கேட்கணும், அவங்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. அதே போல பல ஊர்ல 5 லட்சம் பேர் இருப்பாங்க. பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் அந்த பகுதியில அந்த சட்டமன்ற தொகுதியில இருப்பாங்க. 5 லட்சம் பேருடைய குறைகளையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் அவங்க வேலை. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 350 400 கிராமங்கள் இருக்கிறது. நான் ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்து குறை கேட்டுனா கூட வருஷத்துக்கு அந்த கிராமத்துக்கு நான் ஒரு முறை தான் போக முடியும், இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும். அதனாலதான் அந்த குறை வரும் பாருங்க. ஒரு எலெக்ஷன்ல போய் கேட்கும் பொழுதும் நீங்க என்னமா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரீங்க, அடுத்த முறை ஏன் வரல, இப்ப திருப்பி ஓட்டு கேட்க தானே வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கிராமங்களையும் திருப்பி போய் நீங்க போய் எல்லா நாளும் கிராமங்கள் போயிருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஒரு கிராமத்துக்கு நம்மளால போக முடியும். தொடர்ந்து 365 நாள் போனா கூட. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தொகுதியில ஒரு கிராமத்துக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு முறை தானோ இல்ல மொத்தமாவே 5 வருடங்கள 2 முறை தான் போக முடியும். அப்ப உங்களுக்கு சேவை செய்கிற அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். யாரா ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ போய் பார்ப்பாங்க. அப்ப பாராளுமன்ற உறுப்பினருடைய கஷ்டத்தை பாருங்க. 6 சட்டமன்ற தொகுதி இல்ல 5 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் அவர்களுடைய வாக்காளர்கள் அங்க உறுப்பினர்கள் இருப்பாங்க. எல்லாருடைய குறைகளே அந்த எம்பி தீர்த்து வைக்கணும். அவர்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும், ஆபீஸ் கட்டி கொடுக்கணும், இல்ல நிறைய விஷயங்கள். எம்பியோட வேலைன்னா வெறும் சட்டத்தை ஏற்றுவது மட்டுமே வேலை கிடையாது. நிறைய விஷயங்கள் எம்பிக்கள் செய்ய வேண்டி இருக்கும். அதனால இன்னைக்கு அதுவும் அதனாலதான் நிர்வாக வசதிக்காக இதை பிரிப்பது என்பது ரொம்ப நல்லது. ஒரு 5 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வருவாங்க, ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை. நிர்வாக வசதிக்காக இதை செய்யலாம்.